நல்ல சர்வீஸ். பால் ஸ்ட்ரைட்டாகவே பார்த்தீங்கன்னாவே போயிருக்கு. இன்னொரு பாயிண்ட் எடுத்து ஈக்குவல் பண்ணுறேன். நெருங்கி வராங்க. 4-5. சூப்பருங்க. நல்ல ஒரு டிராப். பாயிண்ட் கிடைச்சிருக்கு. 5-6. நல்ல ஒரு ஸ்மாஷ்ன்னு சொல்லலாம். தடுக்க நினைச்சாலும் முடியல. 7-5. நல்ல டிஃபென்ஸ். மித்ரா ஸ்போர்ட்ஸ்க்கு அடுத்த பாயிண்ட் கிடைச்சிருக்கு. 9-5 லீட் எடுத்து போயிட்டு இருக்காங்க மித்ரா ஸ்போர்ட்ஸ். இங்க நல்ல டிஃபென்ஸுங்க. ஒன்ஸ் அகைன் டிஃபென்ஸ் சூப்பரா இருந்துச்சு. டிஃபென்ஸ்ல கடந்த 2 பாயிண்ட்டும் வந்திருக்கு. சூப்பரா விளையாடுறாங்க மித்ரா ஸ்போர்ட்ஸ். 10 புள்ளிகள். 10-5. பியூட்டிஃபுல் சர்வீஸ் மேன். வாட் ஆ சர்வீஸ். அழகா அந்த கேப்ல அடிச்சாப்ல சூப்பரா இருந்தது பார்க்க. 11-5. போன சர்வீஸ் லட்டு மாதிரி இருந்தது. இந்த சர்வீஸ் லைட்டா பூந்தி மாதிரி ஆயிடுச்சு. வேற எதுவும் இல்லை. 6 புள்ளிகள். 6-11. ஆஹா சூப்பருங்க. உள்ள தள்ளிடணும் அப்படின்றது தான் இன்டென்ஷன். ஆனால் பிளேஸ்மெண்ட் நல்லா இருந்ததுனால பாயிண்ட்டு. 12-6. பாதிக்கு பாதி முன்னிலையில் இருக்காங்க நம்மளோட மித்ரா ஸ்போர்ட்ஸ். மீண்டும் ஒரு முறை பாயிண்ட் மித்ரா ஸ்போர்ட்ஸுக்கே. இந்த வாலிபால் கேமோட அழகே வந்து அந்த பிளேயர்ஸோட அந்த சவுண்டு, ரியாக்ஷன் இதெல்லாம் தான். அதனால் அந்த எசன்ஸோட என்ஜாய் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்போர்ட், ஒரு எக்ஸைட்டிங்கான ஸ்போர்ட் இந்த வாலிபால். ஆனால் இது பக்கம் நான் போனதே இல்லை. அது ஏன்னு எனக்கு தெரியாது. பிளாக் பண்ண முயற்சி. ஆனால் பாயிண்ட்டு மித்ரா ஸ்போர்ட்ஸுக்கு. 13 கடந்து 14க்கே போயிட்டாங்க. உள்ள போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். முயற்சிக்கு 100 மார்க் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஆனால் பால் எடுக்க முடியல. எனக்கு பயமா இருக்குது இவங்க ஓடும்போது முட்டி எதுனா தேய்ச்சிக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பார்த்து விளையாடுங்க மக்களே. 7-14. அவைங்க பாயிண்ட் கிடைச்சிருக்கு. 15-7.
தேவா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டவுனாக இல்லை, பரவாயில்ல, வாங்க வரலாம். நல்ல பாஸுங்க, பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். பாயிண்ட் எடுத்திருக்கிறாங்க, 8 புள்ளிகள். பிடிச்சி திரும்ப மேலே ஏறி வரலாம். கமான் தேவா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சர்வீஸ் என்ன நடக்க போகுது, இந்த ஸ்கோர் யார் எடுப்பா பார்க்கலாம். ஐயோ, சர்வீஸ் கொஞ்சம் ரொம்ப வெளியே போயிடுச்சே. பாயிண்ட் மித்ரா ஸ்போர்ட்ஸுக்கு இந்த நேரத்தில் ஈஸியாக வந்திருக்கு. நல்ல பாஸ். பிளாக் அருமையாக இருந்த காரணத்தினால ஒன்ஸ் அகைன் பாயிண்ட்டு தேவா ஃப்ரெண்ட்ஸுக்கு. 9 புள்ளிகள். பால் வெளியேங்க. Beautiful block and points goes to Mitra Sports. And அடுத்த match is between Naresh Friends versus Golden Star New Kalpakkam. நரேஷ் ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்கீங்க ப்ரோ? கை தூக்குங்க. நரேஷ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா? ஓகே, கேப்டன் டாஸ் போடுவாங்க. கோல்டன் ஸ்டார் நியூ கல்பாக்கம் இருக்கீங்களா? கோல்டன் ஸ்டார் நியூ கல்பாக்கம் கை தூக்குங்க ப்ரோ. கேப்டன் டாஸுக்கு போங்க ப்ரோ. ஒரு டாஸுக்கு போங்க, இப்பயே போங்க. 18-9. என்னாச்சு, சப்ஸ்டியூட் சேஞ்சா? நல்ல பிளாக் அண்ட் பாயிண்ட் வந்திருக்கு. 10 புள்ளிகள். கோல்டன் ஸ்டார் நியூ கல்பாக்கம் இருக்கீங்களா? டாஸ்க் ஏன் இன்னும் வரல? டாஸ்க் வாங்க ப்ரோ. கூப்பிட்டா கொஞ்சம் உடனே வாங்க ப்ரோ. பக்கத்துலேயே இருந்துட்டு வரமாட்டீங்க, ஏன் இப்பெல்லாம் பண்ணுறீங்க? 20-10. நல்ல பிளாக். பால் உள்ள, அதையும் தள்ளி இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பாயிண்ட் வந்துச்சோ? சரி, ஓகே. 11-20. ஓ, நல்ல டேக். பால் அவுட்டுங்க. பாயிண்ட் கோஸ் டு தேவா ஃப்ரெண்ட்ஸ். 12-20. பியூட்டிஃபுல்லாக நடுவில் தட்டி இருக்கிறாங்க. மித்ரா ஸ்போர்ட்ஸ் 21 புள்ளிகள் முன்னேறிட்டாங்க. பியூட்டிஃபுல் சர்வீஸ். அதை டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணி அந்த பால் நேராக ஆடியன்ஸ் கிட்ட போயிடுச்சு. 22. இது ஒரு புவரான சர்வீஸ். நல்லா சூப்பராக ராலி பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. சரியான ஒரு அட்டாக் அண்ட் பாயிண்ட் கோஸ் டு மித்ரா ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சுங்க, நறுக்குன்னு எடுத்தாங்க இந்த ஒரு பாயிண்ட்டை. 23-13. 10 பாயிண்ட் லீடில் இருக்காங்க.
இந்த கேமில் அதாவது இந்த தேர்டு செஷனில் ஜெயிக்கிறவங்க எல்லாரும் ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸுக்கு போவாங்க. சர்வீஸில் தவறு, பாயிண்ட்டு தேவா ஃப்ரெண்ட்ஸுக்கு. எஸ், இந்த இதில் ஜெயிக்கிறவங்க ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸ் போவாங்க. அவங்களுக்கான போட்டி பீச் வாலிபால் கிரவுண்டில் நடக்கும். மீண்டும் சர்வீஸில் தவறு, இந்த முறை பாயிண்ட் ஆப்போனண்ட்டுக்கு. 24 கேம் பாயிண்டில் இருக்கிறாங்க. பியூட்டிஃபுல்லாக அடிச்சு இந்த கேமை ஈஸியாக ஒன் சைடடாக வின் பண்ணிட்டாங்க நம்மளோட மித்ரா ஸ்போர்ட்ஸ். அண்ட் தேவா ஃப்ரெண்ட்ஸும் உண்மையாகவே ரொம்ப நல்லா விளையாடினாங்க. அடுத்த 2 டீம் நரேஷ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கோல்டன் ஸ்டார் நியூ கல்பாக்கம் கிரவுண்டுக்கு வாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க மித்ரா ஃப்ரெண்ட்ஸ், மித்ரா ஸ்போர்ட்ஸ். உங்களுக்கான கேம் பீச்சில் வாலிபால் கிரவுண்டில் நடக்கும். உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் டைம் 5:30. 5:30 மணிக்கெலாம் நீங்கள் அங்கே வந்துருங்க. உங்களுக்கான மேட்ச் அங்கே 5 o'clock மணிக்கவும். 5 மணிக்கு நீங்கள் அங்கே வந்துருங்க, உங்களுக்கான மேட்ச் துவங்கிடும். இந்த தேர்ட் ரவுண்ட் மேட்சஸ் இல்லாமல் இதுக்கப்புறம் நடக்கிற எல்லா மேட்சஸுமே பீச் கிரவுண்டில் தான் நடக்கும். ஸோ இதுதான் நீங்கள் இங்கே விளையாடுற கடைசி மேட்சாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் எந்த டீம்